ஹலோ. சொல்லுங்க, யாரு? ஐயா, இந்த போன வாரம் பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருந்தோம். அது இந்த வாரம் எப்படின்னு பார்த்து சொல்றீங்க நீங்க? தம்பி, நம்ம பொண்ணெல்லாம் கட்டிட்டு போகணும் அப்படின்னா 2 மாடி வீடு இருக்கணும். ஐயா, நம்மள்ட்ட 2 மாடி வீடெல்லாம் இல்லைங்கய்யா. மழை பெஞ்சா ஒழுகாம இருக்கிற வரைக்கும் நம்மள்ட்ட ஏதோ ஆஸ்பிராசிட் வீடு நல்லா இருக்குங்கய்யா. அப்புறம் 50,000 ரூபாய் சம்பளத்துல மாப்பிள்ளை கவர்மெண்ட் வேலையில இருக்கணும். ஐயா, 18,000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் தனியார் கம்பெனிக்கு போயிட்டு இருக்கீங்கய்யா. பிடிமானம் போக ஒரு 5,000 ரூபாய் கிடைக்கும் சாமி. அப்புறம் மாப்பிள்ளை ஆடிக்காரு ஒண்ணு வச்சிருக்கணும். நம்மள்ட்ட ஆடிக்காரு ஆமணிக்காருலாம் இல்ல சாமி. நம்மள்ட்ட பிளண்டர் பைக்கு ஒண்ணு இருக்குது. அப்படின்னா பொண்ணு கொடுக்க முடியாது. ஐயா போருங்க. அது என்னங்க இந்த காலத்துலலாம் 23 வயசுல பிபி இருக்கா, சுகர் இருக்கா, அல்சர் இருக்கான்னு கேட்டா பரவாயில்ல. 23 வயசுல ஆடிக்காரு மாடி வீட்டுலாம் இருக்கான்னு கேட்டா நான் என்னையா பண்ணுவேன்? அதெல்லாம் தெரியாது. தர முடியாதுன்னா முடியாது. நான் போன வைக்கிறேன். அடே போன வைக்காத, உங்க வாயில வண்டி மாடி. என்னப்பா பெரிய மனுஷன் கூட பார்க்காம வாடா போடாங்கிற? அடே, நீ பெரிய மனுஷங்கிற தன்மை இழந்து 10 நிமிஷம் 5 செகண்ட் ஆயிடுச்சுடா. அடே, நீ என்னை எத்தனை கேள்வி கேட்ட? இப்ப நான் உன்னை கேக்குறேன்டா, உன் பொண்ணுக்கு சமைக்க தெரியுமாடா? தம்பி, என் பொண்ணு சுடுதண்ணி சூப்பரா சமைப்பாப்பா. அடே, பிஞ்ச சிறப்ப சாமி நம்பிக்கை அடிப்போம் பார்த்து சுடுதண்ணி எப்பறம் உனக்கு சமையல் லிஸ்ட்ல வந்துச்சு? அப்புறம் உன் பொண்ணுக்கு துணி துவைக்க தெரியுமாடா? தம்பி, என் மகளுக்கு தெரியாதுப்பா. ஆனா என் பொண்டாட்டி நல்லா துணி துவைப்பாப்பா. எப்படி உன் மகளை கட்டி கொடுக்கையில உன் பொண்டாட்டியும் கூடவே அனுப்பிச்சு விட்டுருவியா? சரி, அப்புறம் உன் மக தோட்டங்காடு வேலையெல்லாம் பார்க்க மாட்டா? தம்பி, வேலை பார்க்கறது நல்லா வேடிக்கை பார்க்கும்பா. சரி, அப்போ உன் பொண்ணை கொண்டு போய் பீச் வரமா விட்டு வந்துரு. அவங்ககிட்ட வேடிக்கை பார்த்து காலிட்டோம். நீ என்னடா சொல்றது? நான் சொல்றேன், உன் பொண்ணு எனக்கு வேணாண்டா. போன விட பொண்ணாக்கி பிறந்தனே.